ஏய் இது நீ தானே? ம் ம். ஆ அம்மா எப்போ வருவாங்க? சாயந்தரம். ஓ அவ்வளோ நேரம் இருக்கா? ம் அப்போ ஓகே. இன்னைக்கு ஏய் ஸ்வேதா. ஏய் ஃபோன் ரிங் ஆகுதுடா விடுடா. ஏய் 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 சொல்லுமா. கொஞ்ச நேரத்துல ராணி ஆண்டி வீட்டுக்கு வருவாடி. என்ன ராணி ஆண்டியா? ஆமாடி. என்னமா சடனா சொல்ற? ஏய் அவளுக்கு ஏதோ எமர்ஜென்சியா பணம் வேணும்னு கேட்டா. அவ வந்ததும் பீரோல இருந்து 2000 ரூபாய் பணம் எடுத்து கொடு. என்ன? சரி ஓகே வெச்சிரேன். வச்சிரு. இப்போ காந்தி நகரில் கொரியர் கொடுத்துட்ருக்கேன் சார். ஆமாம் சார். இல்லை இன்னும் 2 கொரியர் பாக்கி இருக்குது. நான் வந்துடுறேன் சார், 1 ஹவரில் வந்துடுறேன் கண்டிப்பாக. வாங்க ஆண்டி. அம்மா ஃபோன் பண்ணல. அம்மா இப்பதான் பென். சாரி புறப்பட்டேன் சார். அம்மா இப்பதான் கால் சீக்கிரம் வந்துடுறேன் சார். ஓகே வாங்க உட்காருங்க. ம் ஸ்வேதா எதுவும் பிரச்சனை இல்லையா? ம் நதிங். டவுட் எதுவும் இல்லைல்ல? ஓகே யாரும் என்ன கேட்டாங்களா? நோ ப்ராப்ளம். சரி சரி ஓகே தானே? கால் யூ பேக். 2 days தாண்டி போயிட்டு வந்துடலாமா? அதுக்கு இல்ல நான் வரலடி. நான் வேணா அம்மா கிட்ட கேட்கட்டா? இல்ல வேணாம். இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்? ஐ திங்க் 600 or something. ஏய் ஜெனி பாத்துற போறாடா. ஏய் ஜெனிக்கு எவ்வளோ பயப்படுற? என்ன பண்ணிடுவா அவ? இந்த வீக்கெண்ட் நீங்கள் வெளில போகலாம். என்னைக்காவது ஒரு நாள் தெரிய தானே போகுது. ஜெனிக்கு தெரியறது மேட்டர் கிடையாது. தெரிஞ்சா அவ எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவா. பெரிய ரிஸ்க் ஆயிடும்டா. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் கார்த்திக். கார்த்திக் இந்த வாரம் ஜெனி வைசாக் போறா. ஷியோரா நம்ம அவுட்டிங் போகலாம் இந்த சண்டே அன்னைக்கு. ஓகே பாய். ஏய் ஸ்வேதா ஃபோன் டி. யாருமா? யாரோ நியூ நம்பரு. ஹலோ. நான் ஸ்வேதாவோட அம்மாப்பா. நீங்க? கார்த். ஏய் கார்த்தி ஆண்டி. கார்த்தியா? யாருமா அது? ஹலோ யா? ஹோ அண்ணா டெல் மீ அண்ணா. சமி ஃபோன் அட்டன் பண்ணலையா? ஓகே பட் ஐ ஸ்போக் டு ஹர் இன் தி மார்னிங். மா பாய். சமி பாய் ஃப்ரெண்ட் மா. Yeah அண்ணா I have Sami's mom's number. Yeah அண்ணா sure. Yeah nothing. Understand. No problem. ஏய் லூசு இதுக்குடா கால் பண்ண? வீட்ல இருக்கும்போது கால் பண்ண கூடாது சொல்லிக்கல. சொல்லிக்கல இதுக்குடா கால் பண்ண? இல்லை 10 minutes லேட் ஆகும் சொல்ல கால் பண்ணேன். மெசேஜ் பண்ண வேண்டியதானே? நீ தான் ஹாஃப் அன் ஹவர் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொன்னேன். அதான் வீட்டில் இருந்து கிளம்பி இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் உங்கள் அம்மா கிட்ட அண்ணன் சொல்லி லேட்டாக மாத்திர பாரு. ஷாக் ஆயிட்டேன். கிண்டல் பண்ணாத. வண்டி எடு. ஆமா இந்த மாதிரி பொய்யெல்லாம் முன்னாடியே யோசிச்சு வச்சிருப்பீங்களா இல்லை சடனாக தான் தோணுமா? அப்படிதான். ஹலோ சொல்லுடி. என்ன அவதான் ஊர்ல இல்ல எப்படி தெரிஞ்சது? சரி ஓகே பாய். என்னாச்சு? எனக்கு நம்ம லவ் மேட்டர் தெரிஞ்சிருச்சு. அவ கேட்கறதுக்கு முன்னாடி நீயே போய் பேசிடு. அவளை பத்தி தெரியாது. துருவி கேள்வி கேட்பா. ஆன்சரே பண்ண முடியாது. சரி ஒரு பண்ணு. அவகிட்ட பேசும்போது எனக்கு கால் பண்ணி மொபைல் ஆனில் வச்சுக்கோ. அவள் என்ன பேசினாலும் ஒரு நாள் டைம் வேணும்னு கேளு. அதுக்கப்புறம் நீ நானும் பேசி டிசைட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த வீக் உன்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். ஏய் எனக்கு சொல்லலனாலும் பரவாயில்லடி. எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட ஷேர் பண்ணுவேல. இதை மட்டும் எதுக்கு மறைச்ச? ஒவ்வொரு வாட்டியும் என்ன பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு சுத்திட்டு இருக்க. சப்போஸ் இந்த விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சா நானும் இதுக்கு சப்போர்ட் பண்றேன்னு தப்பா நினைக்க மாட்டாங்க? இந்த பாரு முதல்ல இந்த விஷயத்தை போய் அம்மா கிட்ட எனக்கு சொல்லு. இல்லைன்னா அவனை கட் பண்ணு. சொல்லுங்கம்மா. ஜெனி ஸ்வேதா நம்ம ட்ரை பண்ண ரொம்ப நேரமா பிஸியா இருக்கு. உன் கூட இருக்காளா? ஆமாம்மா. இல்ல லஞ்சுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொன்னா அவ ஃப்ரீ ஆனது கால் பண்ண சொல்லு. சரியா? ஓகேம்மா பாய். என்னாச்சுடி? முதல்ல ஃபோனை கட் பண்ணு. சாரி அம்மா அவன் ஃபோனுக்கு ட்ரை பண்ணாங்களாம். வெயிட்டிங்கில் போச்சுன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? ஆமா வெயிட்டிங்ல தான் இருக்கு. ஓ தப்பா ஆனாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பொய் சொல்லாத. ஆக்சுவலி நீயும் நானும் பேசுறத அவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக
அவனுக்கு ஃபோன் பண்ணி லைனில் கேட்க வச்சிருக்கியா? நீ இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுவேன்னு கனவுல கூட நினைக்கல. இல்ல அவன் தான். சே, உனக்கு எங்கடி போச்சு புத்தி? அவன் சொன்னானா அவன் கேட்டாலும். நானும் தாண்டி லவ் பண்ணியிருக்கேன். மகேஷ் கிட்ட என்னைக்காவது உன்னை விட்டு கொடுத்துருப்பேனா? என்ன கார்த்தி ஒரு 6 மாசமா தெரியுமா உனக்கு? 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நிமிஷத்துல தூக்கி எரிச்சிட்டல ஸ்வேதா. ரொம்ப தேங்க்ஸ். எங்க அப்பா அம்மா திட்டி கூட நான் இவ்வளோ ஹர்ட் ஆனது இல்லடி. ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன். சாரி ஜெனி. இங்க பார், லவ் பண்ணும்போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் முட்டாளா தான் தெரிவாங்க. ஆனா நீ ஏமாந்து நிற்கும் போது தான் நீ முட்டாளானது உனக்கு தெரியும். இனிமே உன் லைஃப்ல குறுக்க வர மாட்டேன். ஜெனி ஜெனி எங்க அம்மா கிட்ட சொல்லிருப்பாலும் பயமா இருக்கு கார்த்தி. பயப்படாத, வீட்டுக்கு போய் சுச்சுவேஷனை பார்த்துட்டு கால் பண்ணு. பாய். பை. ஏண்டி 2-3 டைம் ஃபோன் பண்ண எடுக்கல? கல்ச்சுரல் பிராக்டிஸ்ல இருந்தேன். ஆமா, மதியம் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஏய், டீ போட்டு தரட்டுமா? வேணாம். சொல்லு ஸ்வேதா. ஜெனி வீட்டில் எதுவும் சொல்லலை. நான் வீட்டில் இருக்கும் போது ஒரு 10 டேஸ்க்கு காலோ மெசேஜோ பண்ண வேண்டாம். நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே. லவ் யூ. லவ் யூ. பாய். சொல்லு ஜெனி. ஆண்டி ஸ்வேதா வீட்டுக்கு வந்துட்டாளா? வந்துட்டாமா, ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கா. ஆண்டி ஸ்வேதா ஒரு பையனை கொஞ்ச நாளா லவ் பண்றா. எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், பட் கேட்க மாட்டேங்கிறான். பையன் யாருமா? அது அவகிட்டே கேளுங்க ஆண்டி. பட் அந்த பையன் நல்ல கேரக்டர் கிடையாது. நான் வச்சிடுறேன். ஸ்வேதா, நீ யாரோ ஒரு பையனை லவ் பண்றியா? ஜெனி சொல்றா. ஏமா அவ சொல்றதெல்லாம் நீ நம்பிடுறியா? அவ சொன்னா அதான் கேட்டேன். நீ ஆக்சுவலி அவ மகேஷ்னு ஒரு பையனை லவ் பண்றா. உன்கிட்ட இது சொல்ல வேணான்னு சொன்னா. உன்கிட்ட சொன்னா நீ போய் அவ அம்மாட்ட சொல்லிடுவல. அதான் அவ இப்படி மாத்தி பேசுறா. 2 தடவை பிரேக்கப் ஆகி அவளுக்கு புத்தி வர மாட்டேங்குது. இந்த விஷயத்த அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காத. ஏய் ஸ்வேதா, டீ வச்சிருக்கேன்டி. காலையிலேயே யார் மெசேஜ்? ரதியா? ஏண்டி காலைல ஃபோன் பண்ண எடுக்கல? வேலைய இருந்து கவனிக்கல. எங்க இருக்க? வீட்ல தாண்டி. கொஞ்சம் வீட்டுக்கு வரியா? ஒரு 1/2 hourல வரட்டுமா? ஏய், உங்க ஆட்டோல தானே வர? ஆமா, ஏன் கேக்குற? நீங்க வா சொல்றேன். மா நான் கிளம்புறேன். எதுல போற? ஆட்டோல. ஏய், ராணி அத்தை ஆட்டோ வெளியில நிக்குது, அதுலயே போயிடு. ஓகேம்மா. தேங்க்ஸ் ஆண்டி. சரிம்மா. அண்ணா, ஆண்டி காலேஜ்ல டிராப் பண்ண சொன்னாங்க. போலாமா? தேங்க்ஸ்ண்ணா. ஸ்வேதா, நீ வீட்டில் இருக்கும்போது தான் கால் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். 1/2 hour முன்னாடி கால் பண்ண, மெசேஜ் பண்ண, ரிப்ளே இல்லை. எனி ப்ராப்ளம்? ஆட்டோ டிரைவர் தான். சொல்லு குமார். அக்கா, அந்த பொண்ணு ஆட்டோல வரும்போது யாரு கூட ஃபோன்ல பேசலக்கா. சும்மா கம்முன்னு தாங்க வந்துச்சு. பேசலையா? இல்லக்கா. சரி, நீங்க வந்துரு. சரிக்கா. அம்மாக்கு மேல டவுட் வந்துருச்சு. தெரிஞ்ச ஆட்டோல அனுப்பிச்சாங்க. அதான் கால் அட்டன் பண்ண முடியல. நம்ம பொண்ணை தப்பா நினைச்சிட்டேங்க. ஜெனி சொன்னான்னு போய் என் புத்திய சும்மா தொண அதே பேசிக்கிட்டு விடுறி. இல்லைங்க, காலையில எந்திரிச்ச உடனே அவகிட்ட சாரி சொல்லணுங்க. ஏ, லூசு மாதிரி பேசாத. நீ இப்படி பண்ணேன்னு தெரிஞ்சா உடஞ்சி போயிடுவா. விட்டுரு. இல்லைங்க, என்னால அதில்
செஞ்ச தப்பை பற்றியே யோசிச்சிருந்தா நல்லது நடக்க ரொம்ப லேட் ஆகிடும். நம்ம பொண்ணை பற்றி பாசிட்டிவாக யோசி, எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த 1 வீக்காவே ரொம்ப நர்வஸாக இருந்துச்சுடா. இப்போ எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக என் மேலே டவுட்டே இல்லை. என்னவோ தெரியலடா, இப்போதான் உன் மேலே லவ் ஃபீலே வருது. அப்போ இத்தனை நாளாக நீ என்ன லவ் பண்ணல, சும்மா ஜாலியாக டைம் பாஸ் பண்ணியிருக்க. ஆ மேபி. மேபியா? ஏய் போடா. சரி, இந்த வாரம் சண்டே எங்கேயாவது அவுட்டிங் போகலாமா? எங்க? ஓன் சாய்ஸ். மகாபலிபுரம். ஜெய்யும் சமயம் கூட வராங்க. மார்னிங் போய்ட்டு ஈவினிங் வந்துடலாம். ஓகே, பட் அங்கே நீ உன் லிமிட்டை க்ராஸ் பண்ணக்கூடாது. நீ கிராஸ் பண்ணாமல் இருந்தா சரி. ஆ ம் ம். என்னடி ரியாக்ஷன் இது? தப்பு பண்ணாங்கறியா? ம் ம் ஆ. தப்பு பண்ணுற வயசில் தப்பு பண்ணா எதுவும் தப்பு இல்லை.